கம்பன் மேடைகளிலும் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் 3 பெருமக்களும் அவரவர்களே அவரவர்களுடைய நேரத்தை வகுத்து கொள்ளுவார்கள். ஆளுக்கு ஒரு 20 நிமிடங்கள் என்கின்ற அளவிலே அவர்களுடைய உரை அமையும். பட்டிமண்டபம் என்று சொன்னால் நடுவர் ஒருவர் இருந்து கொண்டு நேரமாகிவிட்டது என்று மணி அடித்து அவர்களுக்கு அதை தெரியப்படுத்துவார்கள். ஆனால் அவர்களுக்கு நாம் அப்படி செய்ய தேவையில்லை. அவரவர்களே அவர்களுடைய நேரத்தை வகுத்து கொண்டு பேசி இந்த நிகழ்ச்சியை நிறைவாக நமக்கு அமைத்து தருவார்கள். 3 பெருமக்களையும் இப்பொழுது கம்பன் கழகத்தின் சார்பாக சிறப்பு செய்கின்றோம். முதலாவதாக குத்தாலம் கம்பன் கழகத்தினுடைய தலைவர் தமிழ் தேனருவி குத்தாலம் ஜே நடராஜன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நமது புதுக்கோட்டையினுடைய கவிஞர்கள் முக்கியமானவர் கவிஞர் மூப்பா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. சென்னை கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. நற்றமிழ் முற்றத்தில் இன்றைக்கு 3 பேரும் 3 விதமான தலைப்புகளை தந்திருக்கிறார்கள். 3 தலைப்புகளுமே மிகுந்த சிந்தனைக்குரிய அருமையான தலைப்புகள். நம்முடைய குத்தாலம் ஜே நடராஜன் ஐயா அவர்கள் கம்பன் கவி நுட்பம் என்னும் தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். கவிஞர் மூப்பா அவர்கள் கம்பனுக்கு நிகர் என்கின்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கின்றார். கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்கள் கம்பன் ஒரு கால நதி என்னும் தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார்கள். ஆகவே அந்த 3 அறிஞர்களையும் மேடைக்கு அழைத்து போற்றி மரியாதை செய்வதிலே புதுக்கோட்டை கம்பன் கழகம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. அவர்கள் எல்லோரையும் வரவேற்கும் விதமாக வந்திருக்கும் சுவைஞர் பெருமக்கள் ஒரு கரவொலியை எழுப்பி அவர்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பை அளிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி, நன்றி. நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக கம்பன் கவி நுட்பம் என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருமாறு தமிழ் தேனருவி குத்தாலம் ஜே நடராஜன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அன்னை தமிழே அழகு பெருநிலவே உன்னை வணங்குகின்றேன் உயிர் தமிழே நீ வாழ்க. புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய 50வது ஆண்டு பொன் பெருவிழாவை முன்னிட்டு நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லோராலும் எஸ்ஆர் என்று அழைக்கப்படுகின்ற மரியாதைக்குரிய ஐயா எஸ்ஆர் அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து 10 நாள் நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையிலே அமைத்து வரவேற்பை மிக சிறப்பான முறையிலே ஆற்றிய அருமை சகோதரி சா பாரதி அவர்களே, என்னோடு பேச வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அறிஞர் பெருமக்களே, திரு விஜயகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் பார்வையாளராக இருந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற கம்பன் கழகத்தை கம்பனை கரைத்து குடித்திருக்கின்ற அத்துணை ஆண்டோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, என்னுடைய மரியாதைக்குரிய புதுக்கோட்டை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய முன்னாள் பொது மேலாளரும் எனக்கு அதிகாரியான மரியாதைக்குரிய திரு கருப்பையா சார் ஐயா அவர்களே வணங்கி, கம்பன் புதுக்கோட்டை தமிழ்நாட்டிலே எத்தனையோ கம்பன் கழகங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் பேசிவிடலாம். ஆனால் புதுக்கோட்டையிலே இந்த கம்பன் கழகத்திலே பேசிவிட்டால் எங்கே வேண்டுமானாலும் பேசிவிடலாம். அப்படி பெற்ற ஆற்றல் மிக்க
அறிஞர் பெருமக்கள் பார்வையலாக இருக்கிறார்கள். எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு கம்பன் கவி நுட்பம். கம்பன் கம்பராமாயணத்தை படிக்கிறதற்கு முன்னாலே ராமனை கதாநாயகனாக வைத்து எழுதும்போது கம்பன் எழுதிய 10,000 சொச்ச பாடல்களிலேயும் ஒவ்வொரு கவிதையிலையும் ஒரு கவி நுட்பத்தை வைத்திருக்கிறார். எந்த கவிதையை சர்க்கரை பொங்கலை எங்கு தொட்டாலும் இனிக்கும் என்று சொல்லுவதைப் போல கம்பன் கவிதையை எங்கு தொட்டாலும் இனிக்கும். கம்பராமாயணத்திலே ராமனை கம்பர் வர்ணிக்கின்ற போது முதலிலே நடையில் நின்றுயர் நாயகன் என்று வர்ணித்துவிட்டு இரு கை வேழத்து ராகவன், ராமனை வர்ணிக்கின்ற போது இரு கை வேழத்து ராகவன் அப்படின்னு வர்ணிக்கிறார் ராமனை. அதில் என்ன நுட்பம்? ராமனை வர்ணிக்கின்ற போது ஒரு சிங்கம் என்று வர்ணிக்க கூடாதா? புலி என்று வர்ணிக்க கூடாதா? ஏன் யானை இரு கையை உடைய யானை என்று வர்ணிக்க வேண்டும்? அதுதான் கம்பனுடைய கவி நுட்பம். யானைக்கு இருக்கிறது எல்லா மிருகங்களுடைய விட ஒரு வித்தியாசமான ஒரு மிருகம். யானையினுடைய மேலே நாம் ஏற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முதலிலே யானையினுடைய காலை பிடிக்க வேண்டும். அந்த யானையினுடைய காலை பிடித்தால் அது சற்று வளைந்து கொடுக்கும். அதன் மேலே என்று மேலே அமரலாம். அதுதான் யானை மீது ஏற வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய காலை பிடிக்கும். அதை போல ராமனை அடைய வேண்டும், ராமனுடைய அன்பை பெற வேண்டும் என்றால் முதலிலே ராமனுடைய காலை பிடிக்க வேண்டும். எப்படி யானை காலை பிடித்தால் அது மேலே உயர்த்துமோ, யானையை மேலே ஏறுறேன்னு சொல்லி அதில் மேலே யானையை ஒரு ஏணியை சாய்த்தி வச்சு நாம் அதில் ஏற போய் யானை நவுந்து போயிட்டா என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் யானையினுடைய காலை பிடிக்க வேண்டும். அப்போது யானையினுடைய காலை பிடித்தால் அது தன்னை தலைக்கு மேலே தூக்கிவிடும் என்பதற்காக ராமனுடைய காலை பிடித்தால் அவன் தன்னை உயர்த்தி தலைக்கு மேலே தூக்கி விடுவான் என்ற நுட்பத்தை அங்கே சொல்லுவதற்காகத்தான் இரு கை வேழத்து ராகவன் என்று ராமனை வர்ணிக்கின்ற போது கம்பர் சொல்லுவார். இவ்வளவு பெரிய நுட்பத்தை அவர் வைத்திருக்கிறார். கம்பராமாயணத்திலே மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு பாடல்லேயும் பின்னால் நடக்கப் போவதை முன்னாலே சொல்லிவிடுவார். அது ஒரு நுட்பம். அயோத்தியை வர்ணிக்கின்ற போது முதலிலே உங்களுக்கெல்லாம் தெரிந்த பாடல்தான். அயோத்தியை வர்ணிக்கின்ற போது எருமை மாடுகள் எல்லாம் போகிறது, அந்த குளக்கரையிலே பார்க்கிறது, தண்ணீரிலே இறங்குகிறது, அந்த மீன்கள் எல்லாம் அந்த எருமை மாடுடைய மடியிலே மோதுகிறது. அது உடனே என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய கன்றை நினைத்து பாலை சொரிகிறது. அந்த பாலை சொரிகின்ற பாலை அன்ன குஞ்சுகள், அங்கே தாமரை மலர்களிலே இருக்கிற அன்ன குஞ்சுகள் குடித்து விட்டு மயங்கி கிடக்கிறது. இப்போ அதற்கு தாலாட்டு வேண்டும் அல்லவா? தாலாட்டு. அது மயங்கி கிடக்கிறது பாலை குடித்து விட்டு. அதுக்கு என்ன தாலாட்டம்? அந்த தவளைகள் இருக்கிறது, அது எப்போதுமே சும்மா இருக்காது. நுணலும் தன் வாயால் கெடும் என்று சொல்வார்களே எவ்வளோ, அது சத்தம் போடுகிறது, படபட படபடப்படி என்று ஒரு சத்தம் போடுகிறது அல்லவா? அதுதான் அதற்கு தாலாட்டு போல அமைகிறதாம். இதில் என்ன நுட்பம் என்று சொன்னால், எருமை மாடுகள் யாரை நினைத்து பாலை சொரிகிறது? தன்னுடைய கன்றை நினைத்து பாலை சொரிகிறது அல்லவா? ஆனால் அது எங்கே போகிறது? அன்ன குஞ்சுகளுக்கு போகிறது. அதை போல பின்னாலே ராமனுக்கு சேர வேண்டிய அரசாட்சி பரதனுக்கு போகிறது என்பதை சொல்லாமல் அந்த கவிதையிலே சொல்லுவான். சேலுண்ட உணுகனாரின் திரிகின்ற செங்காரனும் மாலுண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை கன்று உண்ணி கணைப்பை சேர்ந்த பச்சை தேரை தாலாட்டும் பண்ணை. இதுதான் என்னுடைய நுட்பம். பின்னாலே ராமனுக்கு போக வேண்டிய பட்டாபிஷேகம், அந்த அரசாட்சி பரதனுக்கு போக வேண்டிய அந்த நிகழ்ச்சி ஏற்படுவதை முன்னாலே சொல்வதுதான் கம்பனுடைய கவி நுட்பம். ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரோடு போய்கொண்டிருக்கிறார். அப்போது ராமனுடைய கால் தூசுப்பட்டு, ராமன் கால்பட்டு என்று எழுதவில்லை,
ராமனுடைய கால் தூசுப்பட்டு கல்லாக இருந்த அகலிகை பெண்ணாக மாறுகிறாள். கல்லாக இருந்த அகலிகை பெண்ணாக மாறுகிறாள். அப்பதான் சொல்றாரு, அப்ப தாடகையை கொண்டுட்டு வந்திருக்கார். அப்பதான் விஸ்வாமித்திர முனிவர் சொன்னார், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்ற மற்றோர் துயர் வண்ணம் உணர்வதுண்டோ, மை வண்ணத்து அரைக்கு போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். அப்படின்னா அது என்ன வண்ணம்? கை என்றால் என்ன? எல்லாம் ஒண்ணுதான், கால் ஒண்ணுதான் நமக்கெல்லாம். ஆனால் ராமனுடைய கையும் காலும் இந்த இடத்திலே மாறுபடுகிறது. இப்போ கை அப்படின்னா ஒரு அரவணைக்கின்ற பொருள், அங்கீகரிக்கின்ற ஒரு உறுப்பு. ஒருத்தருடைய நான் விஜயகிருஷ்ணன் வந்தோடனே கை கொடுத்தேன். கை கொடுக்க வேண்டும் என்றால் அங்கீகரிக்கக்கூடிய நம்முடைய செயலாக இருக்கும்போது அங்கீகரிக்க. ரொம்ப அன்பு மேலே போனுச்சுன்னா இஸ்லாமிய தோழர்கள் கட்டி தழுவுவார்கள், ஆலிங்கனம் செய்வார்கள். அப்போ கை என்பது அங்கீகரிக்கக்கூடிய, அதாவது அரவணைக்கக்கூடிய ஒன்று. கால், ஆனால் இப்போ போய் ஏஞ்சி போகிறேன், ஐயா மேலே என் கால் பட்டுடுது, சாரி சார் தொட்டுக்கும் முன்னும். இப்போ கால் பட்டால் அது அவமரியாதை, இது நமக்கு. ஆனால் ராமனுக்கு அது வேறுபடுகிறது. என்னன்னா, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று சொன்னால் அரவணைக்கக்கூடிய, அங்கீகரிக்கக்கூடிய, அன்பை செலுத்தக்கூடிய அந்த கைகளினாலே தாடகையை கொன்றாய். அவமரியாதை செய்யக்கூடிய கால்களினாலே கல்லாக இருந்த பெண்ணை, கல்லாக இருக்கின்ற பெண் அகலிகையை உன்னுடைய கால் பட்டு அது அது உயிர் பெற்று அது பெண்ணாக மாற்றம் செய்கின்ற வல்லமை உன்னுடைய கால்களுக்கு உண்டு. இப்ப நமக்கெல்லாம் ஒன்று என்றால் ராமனுக்கு அது வேறுபடுகிறது அல்லவா? அதனால்தான் இந்த காலுக்கு, காலினுடைய இருக்கிற பாதகைக்கு அவ்வளவு பவர், அவ்வளவு. அதாவது ராமனுடைய கால் பட்டால் களங்கம் துடைக்கப்படும். ராமனுடைய காலுடைய பட்டு தூசு பட்டு அகலிகை மீதுள்ள களங்கம் அங்கே துடைக்கப்பட்டது. களங்கம் துடைக்கப்பட்டது. அவள் மீது உள்ள என்ன களங்கம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவனுடைய கால் பட்ட உடனே அந்த களங்கம் துடைக்கப்பட்டது. அதனால்தான் பரதன் காட்டுக்கு போன ராமனிடத்திலே போய் என்னென்னமோ பொருளை கேட்கலாம், என்னென்ன பொருளை கேட்கலாம். ஒரு மர உரி எத்தனையோ இருக்கு, ஒரு மர உரியை கொடுங்க, நான் வச்சு அரசாட்சி செஞ்சு கொள்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். அது கேட்கல. ஒரு அம்பை கேட்கலாம், கேட்கல. ஆனால் என்னதை கேட்டா தெரியுமா? பாதுகைகளை கொண்டு வந்து பட்டாபிஷேகம் செய்து அந்த சிம்மாசனத்தில் வைத்து அரசாட்சி செய்ய வேண்டும் என்று பாதுகைகளை கொண்டு வந்தார். ஏன் பாதுகைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய பாதுகை இருக்கிறதே அதுதான் களங்கத்தை துடைக்கப்படுகின்ற ஒன்று. இப்போ ராமனுக்கு போக வேண்டிய அரசாட்சி, அந்த சிம்மாசனம், ஒதுக்கப்பட்டிருக்கின்ற சிம்மாசனம் பரதனுக்கு வந்துவிட்டது. அந்த சிம்மாசனம் கலங்கப்பட்டு விட்டது. அதை துடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதை துடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பாதுகையை வைத்தால்தான் அந்த களங்கம் துடைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நுட்பத்தை அங்கே கம்பன் வைத்தான். ராமனுடைய திருமணம் கம்பன் வர்ணிக்கின்ற போது பின்னாலே ராவணன் இறந்த போது சொல்லுகின்றார், ராமனுடைய திருமணம் மங்களம். அதனால தான் கூட்டம் எப்படி இருந்துச்சா, கூட்டம் இது உளுந்து போட இடமில்லை, உளுந்து போட இடமில்லாத கூட்டம் இருந்தது. ஆனா ராவணன் இறந்த போது எள்ளிருக்கும் வெள்ளருக்கும் சடைமுடியாம் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்க இடனன்றி உயிரிருக்கும் இடம் நாடி இடைத்தவாரோ கல்லிருக்கும் வளர்க்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. எள்ளிருக்கும் இடமின்றி அங்கே எள்ளு, மங்களத்துக்கு உளுந்து, எவ்வளவு நுட்பமாக அங்கே போட்டுகிறார். கைகேயியை பற்றி நாம் இந்த இடத்திலே சொல்லியாக வேண்டும். கைகேயி தசரதனுடைய வரம் கேட்கிறார். கேட்ட உடனே
ராமனை அழைக்கிறார். ராமனை அழைத்து என்ன சொல்லுகிறாள்? அப்பா, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவியம் கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா வென்று இயம்பினான் அரசன். இதிலே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் 7 ஆண்டில் வா வென்று இயம்பினான் அரசன். 7 14 வருஷம் வான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கைகேயி சொல்லலை. எடுத்தோடனே ரொம்ப பெரிய சமாச்சாரத்தை சர்வ சாதாரணமாக சொல்லணும். அதனால 7 ஆண்டு 14 வருஷம்னு கைகேயி சொன்னா, ராமனுடைய உள்ளம் எங்கே தாங்காதோ, அவன் என்ன நினச்சிப்பானோ அவன் ஒன்றும் நினச்சிக்க போகிறதில்ல. ஆனால் இவன் நினைச்சா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா 7 ஆண்டில் வா வென்று இயம்பினான். 14 வருஷம்னு சொன்னா அது மனசுக்கு ரொம்ப தோக்கணும். இப்போ ஒரு காட்டில் ஒரு குருவி இருந்துச்சான். அது அம்மா குருவி. அதற்கு 2 குஞ்சுகள். அந்த அம்மா குருவி காட்டுக்கு போய் தினமும் இறை தேடி கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்குவது வழக்கம். ஒன்று அக்கா குருவி, இன்னொன்று தங்கச்சி குருவி. ஒரு நாள் வெளியில் போன அந்த அம்மா குருவி கூட்டுக்கு திரும்பலை. அக்கா குருவிக்கு தெரிஞ்சு போச்சு 8 மணி ஆனால் குருவி திரும்பலன்னு என்ன நடந்திருக்குன்னு. ஆனால் தங்கச்சி குருவிக்கு அது தெரியல. தங்கச்சி குருவி கேட்குது அக்கா குருவியை பார்த்து, அக்கா ஊர்க்குருவி, நம்ம அம்மா எங்கே போனாள்? 8 மணி ஆச்சு, இன்னும் வரலையே. அக்கா ஊர்க்குருவி, நம்ம அம்மா எங்கே போனாள் அப்படின்னு. அக்கா குருவிக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நடக்கும்னு. உடனே சொன்னா தங்கச்சி குருவியுடைய உள்ளம் எங்கே தாங்காதோ என்று சொல்லி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி சொல்லுது. நம்ம அம்மா இந்நேரம் வேடன் கட்டிய வலையில் சிக்கியிருப்பாள் இந்நேரம். அப்புறம் அறிவால் மனிதனிலே அறியப்பட்டிருப்பாள் இந்நேரம். அப்புறம் வெள்ளிக்கோள் தட்டினிலே விலையிருப்பாள் இந்நேரம். தராசு தட்டு, வெள்ளிக்கோள் தட்டினிலே விலையிருப்பாள் இந்நேரம். அப்புறம் அடிப்பிலே உள்ள பாத்திரத்தில் கொதித்திருப்பாள் இந்நேரம். இந்நேரம். அப்புறம் அன்னத்தை கீழே வச்சு நம்ம அம்மாவை மேலே வச்சு எச்சி பைய மக்கள் எல்லாம் பிச்சு திம்பாங்க. அம்மா குருவி செத்து போச்சு, இதான் கருத்து. உடனே சொன்னா அது உள்ளம் தாங்காது. ஆஸ்பத்திரியில் ஹார்ட் அட்டாக்கில் படுத்துருக்கணும். நம்ம போனோன்னே என்ன சொல்லணும்? பரவாயில்லப்பா, இப்போ இருக்கிற மெடிசன்லாம் ரொம்ப சீக்கிரமாக குணமாயிடலாம், ஒன்றும் கவலைப்படாத, அப்படி தானே சொல்லணும். அப்படி தானே சொன்னால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்பான். போனோடனே ஃபஸ்ட்டா செகண்டான்னு கேட்கக்கூடாது. 3 தான் வரும். ஃபஸ்ட்டா செகண்டுன்னு சொன்னால் அடுத்தது இன்னும் 1 தான் பாக்கி. அப்போ போகிறத இப்பயே போயிட்டு போகிறான். அது மாதிரி சொல்லாமல் கைகேயி சொன்னால் 7 ஆண்டில் வா வென்று இயம்பினான் அரசன். அதிலே ஒரு மிகப்பெரிய நுட்பம் என்னவென்றால், வரத்தெல்லாம் வாங்கியாச்சு, தசரதனுடைய உயிர் போகிறது. அப்போ தசரதன் கோசலிடத்திலே சொல்லுகிறான், என்னென்னமோ திட்டி தீர்க்கிறான் கைகேயியை. நீ பாவி, அரக்கி, நீ என் மனைவி அல்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி தீர்த்ததற்கு பின்னாலே கடைசியாக கோசலிடத்திலே சொல்லுகிறான், என்னுடைய உயிர் போகிறது. எப்படி போவோம்? ராமனை பிரிந்த காரணத்தினாலே என் உயிர் போகிறது. சரி, உயிர் போவதற்கு இந்த கைகேயி காரணம் என்றா கோசலை நினைக்கிறாய்? இல்லை, தசரனுடைய உயிர் போவது என்பது விதி. அது போயே தீர வேண்டும். எப்படி போக வேண்டும்? ஒரு புத்திரனை பிரிந்து போக வேண்டும். இதுதான் அவனுடைய சாபம். சிரவணன் என்ற ஒரு சிறுவன் கண் தெரியாத, நீ சொல்லிவிடு, துணிஞ்சு சொல்லலாம், முடிங்கன்னு சொன்னால் நான் முடிச்சிருக்கேன். காட்டிற்கு உரிகட்டி தூக்கி கொண்டு கண் தெரியாத பெற்றோர்களை கொண்டு போகிறார்கள். அப்போ அந்த சிறுவனுக்கு தாய் தந்தையர்களுக்கு தாகம் எடுக்கிறது.
உடனே இந்த கண்டியை கொண்டு போய் இந்த சுனையிலே அழுத்தி அந்த தண்ணி உள்ளே போகும்போது படபடன்னு ஒரு சத்தம் வரும் இல்லை. இதை காட்டிலே வேட்டையாடி கொண்டிருந்த தசரதன் ஒரு யானை தண்ணீர் குடிப்பது போல அவனுக்கு தெரியதா, ஏதோ மிருகம் தண்ணீர். சப்தவேதி என்ற ஒரு கலையை தசரதன் கற்றிருந்தான். சப்தவேதி அப்படின்னு ஒரு கலை. அது என்ன கலைன்னா, எவ்வளவு தூரத்திலே இருந்து ஒரு மிருகத்துடைய சத்தத்தை கேட்டால் அந்த திசையை நோக்கி அம்பினை விடுவானேயானால் அந்த மிருகம் கீழே விழுந்து விடும். இந்த கலையை தசரதன் கற்றிருந்த காரணத்தினாலே அந்த சப்தத்தை கேட்டவுடனே இவன் அம்பை விட்டான். அங்கே ஐயோ என்று சிறுவன் என்னுடைய குரல் கேட்டது. அந்த சிறுவன் குற்றீரமாக விழுந்தான். தசரதன் ஓடிப்போய் ஐயோ தவறு செய்துவிட்டேன் என்று சொன்னவுடன் அந்த சிறுவன் சொன்னான், இந்த தண்ணீரை கொண்டு போய் என்னுடைய தாய் தந்தையர் இங்கே இருக்கிறார்கள், அவங்களுக்கு கொடு அப்படின்னு. உடனே எடுத்துக்கொண்டு 2 பேருக்கும் 2 கண்ணும் தெரியாது. இவன் போனோன்னு அந்த சிறுவன் சொல்லுகிறான், சிரவணன் என்ற சிறுவன், தயவு செய்து இந்த தண்ணீரை என்னுடைய பெற்றோர் அருந்தும் வரை தயவு செய்து நான் இறந்த செய்தியை சொல்லாதீர்கள் என்று சொன்னபோது இவன் போகிற போது கூட எப்போதுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு மிகச்சிறிய அறிவு இருக்கும், எல்லாருடைய எக்ஸ்ட்ராவா ஒன்று. அதனால இது நம்மளுடைய மகனுடைய நடை இல்லையே என்று சொல்லி தசரதனுடைய நடை என்று நினைத்து கொண்டு நீ யாரப்பா என்று கேட்க தசரதன் உண்மையை சொல்லிவிடுகிறான். உங்களுடைய மகனை கொன்ற பாவி நான் என்று சொன்னவுடனே அவர்கள் தண்ணீரை அருந்தாமல் இப்போது நாங்கள் இறக்கப் போகிறோம். எதனால் இறக்கப் போகிறோம் தெரியுமா? என்னுடைய புத்திரனை பிரிந்துத்தான் நாங்கள் இறக்கப் போகிறோம். ஆனால் நீயும் உன்னுடைய புத்திரனை பிரிந்துதான் இறக்க வேண்டும் என்று சாபம். அப்ப தசரதன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சானா. ஏன்? அப்ப ராமன்லாம் குழந்தையே கிடையாது தசரதனுக்கு. ஆஹா, நமக்கும் குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னு தசரதன் மகிழ்ச்சி அடைந்தானாம். இப்போ தசரதனுடைய உயிர் எப்படி போக வேண்டும்? அவருடைய சாபத்தின் காரணமாக மகனை பிரிந்து உயிர் போக வேண்டும். அதிலே ஒன்றை சொல்லாமல் விட்டுவிட்டது என்னவென்றால், புத்திரனை பிரிந்து உயிர் போக வேண்டும். அது 2 விதத்தில் பிரியலாம். ஒன்று பர்மனண்ட்டாக பிரியலாம். பர்மனண்ட்டானா நிரந்தரமாக பிரியறது. இன்னொன்று டெம்பரவரியாக பிரியலாம், தற்காலிகமாக. அதை ஒரு ஆப்ஷன் வச்சுட்டான் கம்பன். பர்மனண்ட்டாக பிரிக்கணும்னா ராமனும் செத்து போகணும், தசரதனும் செத்து போகணும். டெம்பரரியாக பிரிச்சா ராமனை காப்பாற்றிடலாம் இல்லையா? அதனால தான் டெம்பரவரி, தற்காலிகமாக ராமனை தசரதனிடத்திலிருந்தே பிரித்து காட்டுக்கு போய் 14 ஆண்டுகள் கழித்து 7 ஆண்டில் வா போன்னு சொல்லுங்க. அதுதான் அங்கே இருக்கிற நுட்பம். போனாலும் பாட்டு சரியா வரும். ஆனால் அங்கே போ என்று சொல்லாமல் 7 ஆண்டில் வா வென்று இயம்பிய அந்த கைகேயினுடைய நுட்பம் இருக்கிறது, மிகப்பெரிய பாராட்டக்கூடிய நுட்பம் அல்லவா அது. நாமெல்லாம் கைகேயி மிகப்பெரிய கொடிகள் சூன்யக்காரி என்று நினைக்கிறோம். அப்பதான் தசரதனே சொல்லுகிறான் கோசலை இடத்திலே, கைகேயினுடைய வரத்தாலே நான் என்னுடைய உயிர் போகல, இந்த மாதிரி நடந்துச்சு ஒரு காலத்தில், என்னுடைய உயிர் அதனாலே தான் போகிறது என்று அவனை ஒப்புக்கொண்ட காரணத்தினாலே கைகேயி செய்தது நியாயம்தானே. ராமனை தற்காலிகமாக தசரதத்திலே பிரித்து அவனுடைய உயிரை போக்கி ராமனை காப்பாற்றியவள்வா கைகேயி. அப்படிப்பட்ட ஒரு தொழில் நுட்பம். இப்போ கடைசியிலே முதல்ல சீதையை போனோடனே ராவணன் முதல் நாள் ராவணன் போறான். ராமனிடத்தில் தோற்றுட்டான். எல்லா நிராயுத பாணியும் தோற்று விட்டது. அப்ப எழுதுகிறார் கம்பர், ஆல் ஐயா உனக்கு அமைந்தன மாறுதம் அறைந்த போயின அண்டனை கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வாவென நல்கினான் நாகு இளங்கமையில் வாழை தாவுரு கோசலை நாடுடைய வள்ளல். எல்லா இடத்துலையும் கம்பன் போடுறது என்னன்னா, ஒரு இடத்துல அயோத்தி ராமன் போடுவான், அப்புறம் தசரத ராமன் போடுவான், அப்புறம் கோசல ராமனும் போடுவான், சீதாராமனும் போடுவான், அப்புறம் கோதண்ட ராமனும் போடுவான். இப்படியே போட்டுக்கொண்ட வந்த இது கம்பர் இந்த இடத்துல கோசலை நாடுடை வள்ளல் அப்படின்னு ஏன் போட்டான் என்ற ஒருவேளை ராவணன்
திரும்பி வர்றான்னு வச்சு திருந்தி, அப்பா நான் செஞ்சது தப்பு, இந்தா ஓ மனைவி அப்படின்னு ஒப்படைச்சிட்டு ராவணன் சரணடைந்து விட்டால், ஏற்கனவே விபீஷணனுக்கு நாட்டை கொடுத்தாச்சு. அப்போ இந்த ராவணனுக்கு எந்த நாட்டைடா கொடுப்பேன்னு ஒரு கொஸ்டின் வருதா இல்லையா, ஒரு கேள்வி வருதா இல்லையா, யாருக்கு கொடுக்க? அப்போதான் எழுதுறான், என்ன இது புரியாத புதிர் ஒரு நுட்பம், ஏன் நாடு இருக்குடா, கோசலை நாடு, கோசலை நாடுடை வள்ளல், அந்த கோசலை நாட்டை கொடுப்பேன்டா, அவன் திரும்பி வந்தான் அப்படின்னு. இவ்வளவு பெரிய தொழில்நுட்பம், இவ்வளவு பெரிய நுட்பங்களை உள்ளடக்கிய கம்பனை பற்றி ஒரு கவிஞர் எழுதினான். தமிழென்னும் கடலுக்குள் தலைவரைக்கும் போனவனே, சூத்திரம் போல் கவி எழுதும் சுவைப்பது ஏன், உனக்கு மனுஷப்பூ மாலையிட்டால் மரியாதை ஆகாது, இந்திர லோகத்து இலசுகளை தேவரெல்லாம் மோன கிறுக்கெடுத்து 300 முத்தமிடும் கூத்துக்களை மூத்த நிலா பார்த்துவிட, இட்ட முத்தத்து எச்சில் கரையழிக்க வட்டில் அமுதெடுத்து வாய்கழுவும் அமுதமெல்லாம் வாய்க்கால் வழி ஓடி, கற்பக மரங்களுக்கு கால் கழுவும் சுகவெறியில் கற்பக மரம் பூத்த அம்மலரையெல்லாம் அரும்போடு கிள்ளி வந்து வானவில்லில் நார்கிழித்து வகை வகையாய் மாலை கட்டி, சொல்லரசே கம்பரனும் சொல்லரசே உனக்கு சூட்டிவிட வேணுமல்லோ என்று நுட்பத்தை பார்த்து பாடிய காரணத்தினாலே கம்பன் வாழ்க, கம்பனுடைய தொழில்நுட்பம் வாழ்க, புதுக்கோட்டை கம்பன் கழகம் வாழ்க என்று வாழ்த்தி தந்த வாய்ப்புக்கு விடை பெறுகிறேன்.